ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. வெல்கம் டு ஜாஃபர் டெக் ஐடியாஸ். இன்னைக்கு 5 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா ஏஐ வீடியோ கிரியேட் பண்ண கத்துக்கலாம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணினு வியூஸ் அள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாஃபர் டெக் ஐடியாஸ். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஏஐ வீடியோ எல்லாரும் க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு காமெடி வீடியோ, ஹாரர் வீடியோ, இல்லை குழந்தைகளை வச்சு ஒரு அனிமேஷன் வீடியோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளால் க்ரியேட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசித்து யூடியூப்பில் நிறைய விஷயங்களை தேடிருப்பீங்க. ஆனால் எங்கே தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து பெய்டு வெர்ஷனாக இருக்கும். இல்லைனா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ 2 வீடியோ க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆப்பில் வந்து லாகின் பண்ணணும், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கொடுக்கணும். அந்த மாதிரி நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரீயாகவே உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப், ஆல்ரெடி உங்கள் ஃபோன்லேயே எல்லா ஃபோன்லேயும் வந்து டிஃபால்ட்டாக வரக்கூடிய ஒரு ஆப் மூலமாக எப்படி இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்ல போகிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியானது. ஒரு செகண்டில் உங்களுக்கு அழகாக 10 செகண்ட் வீடியோ வந்துடும். அதை நீங்கள் வந்து 10, 20, 30ன்னு டெவலப் பண்ணி உங்கள் ரீல்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வீடியோ வேணாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒரு ஹியூமன் பேசுகிற மாதிரி, ஒரு அனிமல் பேசுகிற மாதிரி, அதுவும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதை நம்ம எப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில சாம்பிள் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். அது இந்த ஆப்பில் க்ரியேட் பண்ண வீடியோ தான். ஏண்டா ரொம்ப சோகமா இருக்க? எல் நீனோ வரப்போகுதான். எப்ப வருதுன்னு சொல்லு, டிக்கெட் புக் பண்றேன்னு. டேய், அது படம் இல்லடா முட்டாள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஸ்மார்ட் ஆப். உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் வாங்க. நீங்கள் பைமோட் ஆப்பை இன்றைக்கே வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இது என்ன ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அடடா இந்த ஆப்பா, இது நம்ம ஃபோனில் ரொம்ப நாளாக இருக்குது, இது நம்ம யூஸ் பண்ண விட்டுட்டோமே அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அது கூட இல்லாமல் நீங்கள் வந்து ரெகுலராகவே இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் இதை பற்றி சொல்கிறதும் இல்லை. ஏன்னா இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் அப்படிங்கிறதுனால ஈஸியாக யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. எனக்கே வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் தெரிஞ்சுது. இதில் நிறைய வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறையா இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒன்றா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ இது பாருங்கள். இது வந்து மேக் மீ ஃபிலிம் ட்ராவல் வீலாக், அதாவது உங்களுடைய இமேஜை நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இதில் வரக்கூடிய ட்ராவல் வீலாக் மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். அப்படி இல்லையா, உங்களுடைய இமேஜை கொடுத்துட்டு ட்ரா மை லைஃப் ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணலாம். இது 1 by 1 நான் உங்களுக்கு 2-3 சாம்பிள் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஏஐ வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். மேக் மீ பைலட் ஃப்ளையிங் த்ரூ பிளாக் ஹோல். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணணும். எந்த இமேஜ்னாலும் உங்களுடைய இமேஜ் அட்டாச் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஈஸியாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரும். இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல உங்களுடைய இமேஜ் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். அது வந்து வீடியோ வந்து ப்ராசஸ் ஆகும். செகண்ட்ஸ் ஓடும். மேக்ஸிமம் 2-3 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிரும். இதில் இமேஜ் நீங்கள் அட்டாச் பண்ணும்போது குழந்தைகளோட இமேஜ் வந்து சில டைம் அக்செப்ட் பண்ணாது. அதனால் உங்களுடைய ஓன் இமேஜ் இல்லை பெரியவங்க இமேஜ் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். இது வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ராசஸ் முடிஞ்சுது. I've never seen anything like this. I'm pulling her through. The gravitational pull is off the charts. I will not let it tear us apart. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிம்பிளாக வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் பேக் வந்தாச்சு. இப்போ வந்து சிம்பிள் ப்ராம்ப்டில் எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு அனிமேட்டட் ஆப்பிள், ஓகே, இதுதான் வந்து இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயம். அனிமேட்டட் ஆப்பிள் டாக்ஸ் அபவுட். இது வந்து நீ தமிழில் கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆப்பிள் பெனிஃபிட்ஸ். இப்போ ஒரு ஆப்பிள் பெனிஃபிட்ஸை பற்றி ஒரு ஆப்பிளே சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. பெனிஃபிட்ஸ் இன் தமிழ். இப்போ சேம் அதே வந்து ப்ராசஸ் டைம் எடுக்கும். நான் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தது வந்து சிம்பிள் ப்ராப்ளம். வணக்கம், நான் உங்கள் ஆப்பிள் பேசுகிறேன். தினமும் என்ன சாப்பிட்டா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இதயத்தை பலப்படுத்த நான் ரொம்ப உதவுவேன். அதனால் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ அழகான ஒரு வீடியோ க்ரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஈஸியாக இந்த டவுன்லோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கே வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம்.
இது வந்து சிம்பிள் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு ஷோ பண்ணிட்டேன். இனி வந்து நம்ம கரெக்டாக டைப் பண்ணி ஒரு சில கான்வர்சேஷன் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். அதுவும் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸு, இது எல்லாமே வச்சு நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் கொடுத்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஷோ பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு, அதாவது ஒரு பார்க்கில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடணும் எந்த இடத்துல இந்த விஷயம் நடக்கணும், யாரெல்லாம் கூட இருக்கணும். இது வந்து ஹியூமனும் கொடுக்கலாம், அனிமேட்டட் ஹியூமன் மாதிரி வரும். இப்போ நான் வந்து ஒரு அழகான பார்க்கில் ஒரு குரங்கும் பூனையும் பேசிக்குது அப்படின்னு தமிழ்லேயே டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது அனிமேட்டட் மங்கி அண்ட் கேட் இன் த பார்க் அப்படின்னு போட்டிங்கன்னா கூட போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கும். இப்போ வந்து கேட் வந்து மங்கிட்ட கேட்குது, ஏன்டா ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு. மங்கி சொல்லுது எல்னினோ வரப்போகுதாமா அப்படின்னு. எல்னினோ அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அந்த டெம்பரேச்சர் வந்து சீல வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு எல்லா பக்கம். அது வந்து எல்னினோ அப்படிங்கிறது ஒரு டெம்பரேச்சர் அப்படிங்கிற விஷயத்த மங்கி சொல்லுது. ஆனால் பூனை வந்து அதை வந்து படம் நினச்சிக்கிச்சு. எல்னினோ வரப்போதுன்னா ஏதோ இங்கிலீஷ் படம் போல் அப்படின்னு நினச்சிட்டு எப்போ வருதுன்னு சொல்லி டிக்கெட் புக் பண்ணிடலாம் அப்படிங்குது. மங்கி சொல்லுது அது படம் இல்லடா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. இது சின்ன கான்வர்சேஷன் தான். இதை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஜென்ரேட் பண்ணி மேனுவலாக நீங்களே வந்து ஒரு காமெடி யோசித்து க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் நிறைய விஷயம் பார்ப்பீங்க யூடியூப்பில், ரீல்ஸில். அதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு ஜோக்ஸை, படத்தோடைய ஜோக்ஸாக இருக்கலாம், அதை வந்து நீங்கள் ஓனாக இமேஜின் பண்ணி எடுத்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணலாம், இல்லை ChatGPTல கேட்டு கூட பண்ணலாம். இதை வந்து ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க, ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள், அது வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இது ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லிடும். லேயரிங் டீட்டெயில்ஸு, பெண்டிங், சவுண்ட் டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு வீடியோ வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ ரெடியாக இருங்க, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏண்டா ரொம்ப சோகமா இருக்க? எல் நீனோ வரப்போகுதான். எப்போ வருதுன்னு சொல்லு, டிக்கெட் புக் பண்றேன்னு. டேய், அது படம் இல்லடா முட்டாள். ஏண்டா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு சிம்பிளாக ஒரு காமெடி. இதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வேறு நிறைய ஆப் இருக்குது, ஆனால் வந்து எல்லாமே பெய்டு வெர்ஷனாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ ஹை குவாலிட்டியான ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சிம்பிள், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கேலரியில் சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னொரு சிம்பிள் கான்செப்டில் இன்னொரு வீடியோ க்ரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஜஸ்ட்டு பேக் போகிறீங்க, இது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இங்கிலீஷில் கிவ் மீ அண்ட் சினிமேட்டிக், ஸ்பெல்லிங்கெல்லாம் பிரச்சனை கிடையாது, சினிமேட்டிக் இன்ட்ரோ ஃபார் மை யூடியூப் சேனல் அப்படின்னு போட்டுட்டு சேனல் நேம் ஜாஃபர் டெக் ஐடியாஸ் அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, அது வந்து சேம் உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது. அதுக்குள்ளே வந்து உங்களுடைய வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 மினிட்ஸில் நம்ம வந்து 3 வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறதுனால வந்து 2 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. நீங்களே க்ரியேட் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஆகும். அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துட்டு, உங்களுடைய ஃபோட்டோ கொடுத்துட்டு நீங்கள் நடந்து வந்து பேசுகிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாகவே ஒரு அருமையான ஒரு வீடியோ ஹை குவாலிட்டியோட க்ரியேட் பண்ணுறது. இப்போ என்ன ஆப்னு நான் சொல்லணும் இல்லையா? சொல்ல அப்படின்னா நீங்கள் வந்து கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நம்ம என்ன ஆப் அப்படிங்கிறத சொல்கிறேன். சொல்லும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஷாக்காக இருக்கும், இந்த ஆப்புக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் சொல்லிடுறேன் என்ன ஆப் அப்படின்னு. ஓகே மக்களே, அது என்ன ஆப் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வேறு எந்த ஆப்புமே கிடையாது, ஜஸ்ட் யூடியூப் தான். யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் சொன்னதில்லை, நிறைய பேருக்கு தெரியவும் செய்யாது. நீங்கள் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோ தேடி பார்த்துருப்பீங்க, எல்லாருமே தேடி பார்க்குற விஷயம் தான் எப்படி வந்து ஏஐயில் வந்து ஃப்ரீயாக வீடியோ க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம எவ்வளோ தான் தேடினாலும் எல்லாமே வந்து பெய்டு வெர்ஷனாக தான் இருக்கும். அவங்க வீடியோ வந்து டெமோ காட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பட் பெய்டு வெர்ஷனாக தான் இருக்கும். நம்ம இதில் வந்து ஃப்ரீயாகவே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இதில் தான் நம்ம போய் நார்மலாக வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். உங்களுடைய ஃபேஸ் ரீல்ஸும் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து ஜென்ரலாக வீடியோ அப்படிங்கிறத ஆட் பண்ணுவீங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் ஃபோனில் வச்சுருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து யூடியூப் ரீல்ஸில் வந்து போடுவீங்க. நீங்கள் நம்ம அப்படி பண்ண போகிறது கிடையாது. இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிரியேட் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா நான் சொன்ன ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ண அந்த பேஜ் வந்துருச்சு இல்லையா? இப்போ அது உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நீங்கள் உங்கள் இமேஜ் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே டிஸ்கிரைப் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் நான் சொன்னேன். நீங்கள் வந்து சிம்பிள் ப்ராம்ப்ட்டும் கொடுக்கலாம். ஒரு ஆப்பிள் வந்து ஆப்பிளை பற்றி பேசுகிற மாதிரி, இல்லை ஒரு வாட்டர் மிலன் வந்து வாட்டர் மிலன் பற்றி பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு காமெடி ஹாரர் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டேன். அதை வந்து நீங்கள் சிம்பிளாக டைப் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டிடுறேன் லைவாக, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஒரு ஹாரர் வீடியோ வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறேன். இதெல்லாம் வந்து சிம்பிளான ப்ராம்ப்ட் தான். நீங்கள் வந்து மற்ற ஏஐயில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல் டீட்டெயில் ப்ராம்ப்ட் கொடுக்கணும். அதாவது ஹை குவாலிட்டிக்கு வந்து பிக்சர் குவாலிட்டி வேணும், 3D குவாலிட்டி வேணும். அப்படி இல்லைன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதில் வந்து சிம்பிள் இன்புட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஹை குவாலிட்டி வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். நீ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் பெட்டராக இருக்கும். இது வந்து ஒரு ஹாரர் வீடியோ மாதிரி க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் இன்னொரு ஹைலைட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இதை நீங்கள் அப்படியே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் ரீல்ஸில். இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. இதில் டவுன்லோட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அப்லோட் பண்ணுறது. இதில் வந்து ஆட் சாங் கொடுங்க. ஏதாவது ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஏதாவது ஒரு சாங் ஆட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாங் ஆட் பண்ணுறேன் நான். ஆட் பண்ணிவிட்டு அதை வாய்ஸை ரெடியூஸ் பண்ணிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோடைய வாய்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் டைட்டில் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரீல்ஸ் ஏற்றக்கூடிய பேசிக்கான திங்ஸ் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனலுக்குள்ளே இது டைரெக்டாகவே உள்ளே போயிடும். இதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பெரிய ஹைலைட் இருக்குது. நீங்கள் மற்ற ஏஐலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை டேக்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவீங்க. இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அது தெரிஞ்சிட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது பேக் போனீங்க அப்படின்னா ஒன்ஸ் வீடியோ ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சிங்கிளில் காட்டும். சிங்கிளில் காட்டுச்சு அப்படின்னா அந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட்டாக வெளியே போகல அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக்கை வந்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ அதை வந்து டெலிட் கொடுத்துருங்க. டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வரணும், க்ரியேட் வீடியோ, சர்ச் இன் யூடியூப். இப்போ நான் வந்து மறுபடியும் க்ரியேட் வீடியோக்குள்ளே போகிறேன். வீடியோக்குள்ளே போயிட்டு இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கேட்டும் ரேட்டும் வந்து ஹாப்பி பர்த்டே சொல்கிற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுறீங்க. அந்த டைமில் உங்கள் குழந்தையுடைய நேமை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாட்டு மாதிரி க்ரியேட் பண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய வரி கொடுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு வேர்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேர்ட்ஸை கரெக்டாக தமிழில் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக சிங்க் ஆகி பாடும். ஏன்னா இப்போ நம்ம பர்த்டேக்கு நம்மளே தான் பாடிக்கணும், வேறு யாரும் பாட போகிறதில்ல. அதனால தான் என் பேரே கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து ஆயிடுச்சு. Happy birthday to you. Happy birthday to you. Now blow out the candle. பூனை கூட பேர் சொல்ல முட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது கரெக்டாக நீங்கள் வந்து ப்ராம்ப்டாக கொடுத்தீங்க அப்படின்னா வரும். இன்னும் ஒரு வீடியோ மட்டும் இருக்குது, அதை மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். அதோட இந்த வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இதில் வந்து இன்னும் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, குழந்தைங்க வீடியோ ஆட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்பிளான இதாக கொடுங்க, ரொம்ப லென்த்தாக கொடுக்காதீங்க. 10 செகண்ட்ஸ்க்கு வர்ற மாதிரி கொடுங்க. ஒரு சில நீங்கள் வந்து நிறையா வேர்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு சில சமயங்களில் வந்து எரர் வரும். எரர் வந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். பேக் போங்க, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கொடுங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நீங்கள் போட்டிருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து மறுபடியும் பேஸ்ட் கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து கம்மி பண்ணிங்க. இதுதான் வந்து ஃபைனல் வீடியோ. ஏன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் இதுதான். வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் இந்த விஷயத்தை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் சொன்னால் கரெக்டாக இருக்காது, இவங்க சொல்கிறாங்க, கேட்டுக்குங்க. நம்ம ஜாஃபர் ப்ரோ ஃப்ரீயாக எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு.
அப்படியே போயிடாதீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பூனையும் சொல்லிடுச்சு, எலியும் சொல்லிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இனி அடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஃப்ரீ ஆப்பில் வந்து எப்படி பாட்டு க்ரியேட் பண்ணுறது, நீங்கள் ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து எப்படி லிரிக்காக பாட்டாக வந்து பாடுறது, அப்புறம் வந்து எப்படி வாய்ஸ் வந்து பர்ஃபெக்டான ஒரு வாய்ஸ் நம்ம ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.